அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 12 லட்சம் ரூபாய் வரையிலான ஆண்டு வருமானத்திற்கு வரி விலக்கு என்ற வாசகத்துடன் தமிழிசை சவுந்தரராஜன் கார் நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். தமிழிசை சவுந்தரராஜன் காரின் பின்பக்க கண்ணாடியில் மத்திய அரசு திட்டங்கள் குறித்த வாசகம் இடம்பெற்றிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அஜய். இது குறித்தான முழு விவரங்கள். ஆசினி, சிவன்சி ஆதித்யநாதனுடைய 12வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு ஏராளமான கட்சி தலைவர்கள் போயஸ் கார்டில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்துல அவருடைய திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர். காலை முதலே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய ஒரு நிலையில தற்பொழுது பாஜகவினுடைய மூத்த தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் வருகை தந்து அஞ்சலி செலுத்தினார். அவர் வருகை தந்த அவருடைய காரினுடைய பின்புறத்துல 12 lakh tax free income அப்படிங்கிற வாசகமும் டிஎன் கேட்ஸ் 6,626 crore ரயில் பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு வாசகமும் பின்புறம் எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இது குறித்து அவரிடம் கேட்டபோது 12 லட்சம் வருமானம் என்பது பலதரப்பட்ட மக்கள், சாமானிய மக்கள் வாங்கும் மக்களுக்கு வரி விலக்கு என்பது பட்ஜெட்டிலேயே ஒரு திருக்குறள் போன்ற வாசகமான அமைந்திருக்கிறது என்பதையும் அவர் தெரிவித்திருந்தார். அதே போன்று ரயில்வே பட்ஜெட்டிலும் பிரதமர் சொல்வது போல பல மடங்கு பட்ஜெட் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இன்றும் கூட புறநகர் குளிர்சாதன ரயில் என்பது இயக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தமிழக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ஆட்டோவில் எழுதப்பட்டிருப்பது போன்று என்னுடைய காரினுடைய பின்புறத்திலும் எழுதப்பட்டிருக்கிறேன் என்பதையும் அவர் தெரிவித்திருந்தார். பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழ்நாட்டிற்காக பாஜக என்ன செய்திருக்கிறது போன்ற பல்வேறு விமர்சனங்களை தொடர்ந்து வைத்து வரக்கூடிய ஒரு நிலையில தமிழகத்திற்கு பாஜக இது போன்ற சிறப்பு திட்டங்களை எல்லாம் செய்திருக்கிறது. வருமான அண்மையில் அந்த பட்ஜெட்டிலும் கூட இது போன்ற திட்டங்கள் மிக முக்கியமான ஒன்று என்பதையும் தமிழிசை சவுந்தரராஜன் தனது காரினுடைய பின்புறத்தில் எழுதப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி அஜய்.